நம்ம டிசம்பர் மாதம் எங்கே ட்ரிப்பு போகலாம்? ட்ரிப்பு போய் ரொம்ப நாள் ஆகுது. நம்ம நண்பர் ட்ரம்ப்பை பார்க்க போகலாமா, இல்லை ஜார்ஜியா மெலோனியை பார்க்க போகலாமா? சவுத் இந்தியா பக்கம் போகலான்னு பார்த்தா அடித்து துரத்துறானுங்க. நம்ம ஏன் பாகிஸ்தான் போகக்கூடாது? ஜி வணக்கம். யோ தமிழரசா வணக்கம். நண்டு. யோ ஜி அது நண்டு இல்ல, நன்றி. ஜி நாங்க மொழி திணிப்பை தான் எதிர்ப்போம், மொழி இல்லை. நீ ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் தமிழ் பேச வேணாம். உனக்கு என்ன மொழி வருதோ அதை பேசினா போதும், நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம். சரி என்ன ஜி இது வேஷம்? இதுவா? இது நான் கம்போடியாவுக்கு ட்ரிப்பு போனப்ப அங்கே ஒரு நண்பர் கொடுத்தாப்ப. நல்லா இருக்கா? ஆமாம், நீ என்ன என் பெட்ரூமுக்கே வந்துட்ட? யோ ஜி நீ பிரைம் மினிஸ்டரியா, நீ தான் எங்கள் ஸ்டேட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டு பார்க்க வந்திருக்கணும். நீ வரல, அதான் நாங்களே வந்துட்டோம். அது அப்போ நான் பிஸியாக இருந்தேன். பிஸிலாம் இல்லை ஜி, அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ட்ரம்ப்போட டேட்டிங் போயிருந்தீங்க, மீட்டிங் போயிருந்தீங்க. அப்புறம் வேர்ல்டு ட்ரிப்புன்னு காணாமல் போயிடுறீங்க. இங்கே பாரு தமிழரசா, நான் ட்ரம்ப்பை பார்ப்பேன் இல்லை ஜார்ஜியா மெலோனியை பார்க்க போவேன். அது என்னோட பர்சனல் மேட்டர். அதெல்லாம் நீ தலையிடக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீ பேசு. சரி ஜி, நான் டேரெக்டாக மேட்ருக்கே வந்துடுறேன். இங்கே பாருங்க, நம்ம மதுரை கோவை சிட்டியில் மெட்ரோ வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷமாக கேட்டிருக்கோம், நிதியே ஒதுக்க மாட்டிருக்கீங்க. நாங்கள் என்னென்னு கேட்டால் உங்கள் ஆளுங்க பொய்யா சொல்கிறாங்க. நீங்கள் என்னென்னா பேச மாட்டீங்க. ஐயோ தமிழரசா, அதை கொஞ்சம் தள்ளி வைக்கண்ணா. திருப்பு குண்டத்தில் பாரு, நம்ம நினச்ச இடத்துல தீபமே ஏற்ற விட மாட்டேங்கிறானுங்க. தர்காவில் கோழி விட்டுறானுங்களாம். நாளைக்கு கீழே இருக்கிற நம்ம முருகனுக்கு டிஸ்டர்ப் ஆகுதோ இல்லையோ, இதுக்கு காரணமான அந்த முஸ்லீம்காரங்க சட்டையை பிடிச்சி நம்ம கேட்க வேண்டாம்? யோ ஜி, அவங்க தற்கால ஆடு வெட்டினா கோழி வெட்டினா நமக்கு என்ன ஜி? அங்கே இருக்கிற மக்களுக்கே அது பிரச்சனை இல்லை ஜி. நீங்கள் அதை விட்டு இந்த ஃபைலை பாருங்களா, கீழடி அறிக்கையை அக்செப்டே பண்ண மாட்டீங்க ஜி. நீங்கள் அதை கொஞ்சம் ஓர வைப்பா. ராமேஸ்வரத்தில் ராமர் பாலம் இருந்ததுக்கான அடையாளம் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். நாமையும் அது தேடக்கூடாது. ஓ ஜி, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபைலை பாருங்கள். சென்னை, மதுரை, விழுப்புரம், திருநெல்வேலின்னு ஊரே வெள்ளம் வந்து நாசமாக போச்சு. ஒரு வாட்டி கூட நீங்கள் வந்து பார்க்கல, ஒரு ரூபா நிதியும் நீங்கள் கொடுக்கல. பீகார், குஜராத், அமெரிக்கானா உடனே ஓடிடுறீங்க. ஐயோ தமிழரசா, நீ கொஞ்சம் அதை விடு தமிழரசா. கோயம்புத்தூரில் போய் பாரு, நம்ம இந்து கோயிலில் முஸ்லீம்காரனுங்க குண்டு வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்களாம். அது எவனு கண்டுபிடிச்சி கோயம்புத்தூருக்கு எல்லா முஸ்லீம்காரனையும் அடித்து ஒழிச்சு நாம அவனுங்களை காலி பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லை தமிழரசா, கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி கிறிஸ்டின் எல்லாருமே நம்ம இந்து மக்களை மத மாற்றம் செய்கிறாங்க. அதையும் நம்ம தடுக்க வேணாமா இல்லையோ? நாமே இதை பற்றி பேசக்கூடாது. ஷோ ஜி, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீனே 2 பேருக்கு சண்டையை மூட்டிட்டு இருக்க. ரெட் ஃபோர்ட்டில் குண்டு வச்சுது, முன்னாடியே போய் தடுக்க வேண்டியதானே? உன் கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? பீகார் எலெக்ஷன் வரும்போது 4 அப்பாவி முஸ்லீமில் அரெஸ்ட் பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ரிலீஸ் பண்ணிட்டேன். நான் கேட்குறேன், குஜராத்தில் 5 மாதம் கர்ப்பிணியாக இருந்த 21 வயசு பொண்ணை ரேப் பண்ணி அவங்களோட 3 வயசு குழந்தைய கொன்று, அது இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருந்த 13 பேரை கொண்டானுங்களே, 11 பேர். அவனுங்களை என்னைக்காவது நீ இந்து தீவிரவாதின்னு சொல்லியிருக்கியா, இல்லை இந்து பயங்கரவாதின்னு சொல்லியிருக்கியா? யோ ஜி, என்னைக்கும் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த அப்பாவி மக்களை கொல்றவன், காயப்படுத்துறவன், கலவரம் பண்ணுறவன், பயங்கரவாதி, தீவிரவாதி எவனாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பண்ணிட்டு மாற்றுப்பினால ஒழிஞ்சிக்கிட்டு இல்லை இன்னொரு மாற்று மேலே பழிய போட்டுட்டு அரசியல் பண்ணுறதெல்லாம் தமிழ்நாட்டில் பலிக்காது. இங்கே பாரு, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு எதையோ பேசிட்டு இருக்கிறேன். நாங்கள் கொடுக்குற வரிப்பெல்லாம் எங்கேயா போகுது? அதுவா, அது நம்ம நண்பர் அம்பானி அதனி நம்ம நாட்டுக்காக கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்கோ இல்லையோ, அதனால தான் அவங்களுக்கு ஓடுத்துட்டோம். யோ, யார் பணத்தை எடுத்து எவனுக்கே கொடுக்குறது? இங்கே பாரு, ஓட்டு கேட்க வருவல்ல, இப்போ இருக்குடி உனக்கு. ஐயோ தமிழரசா, ஒன்று விளையாட்டு பிள்ளையா பேசிட்டு இருக்க. நீ உன்னோட ஓட்டு எனக்கு தேவையே இல்லை தமிழரசா. யோ ஜி, என்ன இவி மிஷினை வச்சு ஓட்டு திருடலான்னு பார்க்குறியா? இனிமேல் அதெல்லாம் நடக்காது. என்ன தமிழரசா, இன்னுமா தெரியல நான் யாருன்னு? அதெல்லாம் பழைய டெக்னிக் தமிழரசா. இப்போ எஸ் ஐ ஆர், பாரத் மாதா கி ஜெய்.